த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட். சொந்த குமாரன் என்ன பண்ணார்? அவர் அனுப்பினார். அத்தனை பிளானு. இப்போ அந்த குமாரன் வந்து என்ன பண்ணார்? எப்படி உங்களை மீட்டார்? வேதத்தில் வாசிக்கும் போது பேதுரு சொல்கிறாரு, உங்கள் முற்பிதாக்கள் போல வெள்ளினாலும் பொண்ணுனாலும் நீங்கள் மீட்கப்படாமல். அந்த காலகட்டத்திலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நீங்கள் கடை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிள்ளைகளை கைதியாக எடுத்துன்னு போய் வச்சுப்பாங்க. பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க? கைதியாக வச்சுப்பாங்க. கைதி அல்லது அடிமையாக அவங்க வீட்டில் வச்சுப்பாங்க. அந்த உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, போயிட்டு அவர்கிட்ட கேட்கணும், சரிங்க என் பிள்ளையை நீங்கள் அடிமையாக எடுத்துக்கினீங்க, இந்த என் பிள்ளையை நீங்கள் விடுதலை செய்யணும்னா நான் என்ன தரணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து 100 வெள்ளி காசு, 50 பொற்காசு, 2 ஆடு மாடு, 1 ஒட்டகம், 5 கழுதை குத்துட்டு உன் பிள்ளையை என்ன பண்ணி மீட்டுன்னு போ. இவங்களால முடிஞ்சா இதெல்லாம் ரெடி பண்ண வந்து கொடுத்துட்டு மீட்டு கொண்டு போவாங்க. இவங்களால முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி அடிமையாக விட்டுருவாங்க. இதை தான் பேதுரு சொல்கிறாரு, உங்கள் முற்பிதாக்கள் போல நீங்கள் வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் வெளியேறப்பட்ட குற்றமற்ற மாசற்ற இரத்தமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவோடைய வேலை என்ன? வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் கிரைஸ்ட்? அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ரட்சிப்புக்கான கிரயம் என்ன? வாட் இஸ் த cost and the price of your salvation? It is a life and the blood of the Son of God. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தமும் அவருடைய ஜீவனும் தான் நீங்கள் பெற்ற ரட்சிப்பினுடைய விலை. அல்லேலூயா. அந்த இரத்தத்தினால தான் நீங்க மீட்கப்பட்டீங்க. அந்த ஜீவனால தான் உங்கள் ஜீவன் இன்றைக்கு காக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எல்லா அந்த ரத்தத்துக்கும் அந்த ஜீவனுக்கும் நன்றி செலுத்தலாமா? ஓ ஸ்தோத்திரம் இயேசுவே. அந்த ரத்தத்துக்காக நன்றி இயேசுவே. அந்த ஜீவனுக்காக நன்றி. ஆமென். இயேசுவின் கிரியை. இதுதான் கிறிஸ்தவத்திலேயே சென்டாரிட்டின்னு வாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன? இயேசு செய்து முடித்த காரியம், த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ். இப்போ பாருங்க, இந்த 3 காரியத்தை பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரட்சிப்பு வேணும். இதுக்கு பிதா தன் சொந்த குமாரனை தந்தார். 3வது, குமாரன் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார்.